ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னு வரமே, தலைவருக்கு என்ன கிடைக்கல நீங்க வராரு ஆ. அப்படின்னா, இல்ல கிடைக்குது கிடைக்கலன்றது சார்ந்தது இல்ல ஆன்மீகம். ம். அதை தாண்டிய இன்னர் பீஸ். அந்த நிமிஷம் அந்த நம்ம மனசுக்கு ஒண்ணு கிடைக்குதுல்ல, கண்டிப்பா. அது ஒரு ரெஜுவினேட்டிங்ன்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு நம்மள, கண்டிப்பா. அது வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன். அவர் எஃப்ஐ போட்டு வந்துடுறாரு. திருப்பி வந்தா அந்த பாசிட்டிவிட்டிய அந்த ஆறாவ அவர் இங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கே எப்ப அது திருப்பி தேவைப்படுதுன்னு தோணுதோ இன்னொரு இடத்துக்கு போறாரு. இத தான் நானும் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகே. நான் தேடுற வழிமார்கள்ட்டயும், நான் தேடுற ம். சித்தர்கள்ட்டயும், முருகர் வழிபாட்டுலயும் நான் இத தான் எடுத்துக்கிறேன். அந்த பாசிட்டிவ் எனர்ஜிய எடுத்து, நம்மளால முடிஞ்ச அளவு பாசிட்டிவா இருப்போம். பாசிட்டிவா பலருக்கு குடுப்போம் அப்படின்றது தான். ம். இந்த இந்த நிலை வருது இல்லையா? அந்த நிலை வர்றது வந்து அது வரும். எல்லாருக்குமே வரும். அது கண்டிப்பா. வரும்போது கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படிலாம் இல்ல. நீங்க அடுத்த ஜெனரேஷன்லயும் இதே மாரி வழிபாடு இருக்க தான் போகுது. இதே மாரி பாட்டு கேட்க தான் போறாங்க. கோயிலுக்கு போக தான் போறாங்க. இப்ப வேம்பி ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா நான் முருகர் பக்தர்ன்னு சொல்றாங்க. ம். ஆனா அவங்க எல்லார் லைஃப்லயுமே இப்ப ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றவங்க லைஃப்ல கூட இப்படி ஒண்ணு நடக்கிறப்ப அது ஆணித்தனமா போய் கண்டிப்பாங்க, பதிஞ்சிரும்னு நான் கண்டிப்பா. நம்புறேன்.